புலவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் பல்வேறு போராட்டங்களை நடத்தி தமிழக விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை, இலவச மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் பெற்றுக் கொடுத்த வரலாறு கண்ட இந்த இயக்கம் தமிழக விவசாயிகள் கட்சி சார்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்திலே வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருள்களுக்கு கட்டுப்படியாகின்ற விலை கிடைக்கவில்லை. இடைத்தரகர்கள் 100 நாள் வேலை, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலே அவர்கள் அனைத்து காலங்களிலும் வேலை கொடுப்பதனால் லேபர் பற்றாக்குறை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போன்ற வேலை விவசாயிகளுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கின்ற காலத்திலே 100 நாள் வேலை கொடுப்பதிலே அதுல தவறு இல்லை. அது போன்ற மாற்றங்களை தமிழக அரசு செய்யவில்லை. உற்பத்தி செய்கின்ற விளைபொருட்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணய கொள்கையாக இருந்தாலும் கூட ஒரு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னால் இயன்ற வரை மக்காச்சோளம் இன்னைக்கு 1600 1850 ரூபாய்க்கு மேல இல்லை. இடைத்தரகர்களால் மோசடி செய்யக்கூடிய இந்த மக்காச்சோளம், பருத்தி, வெங்காயம் போன்ற விளைபொருட்கள் இடைத்தரகர்கள் தான் கொள்ளையடிக்கின்றார்கள், சம்பாதிக்கிறார்கள், சொகுசாக வாழ்கின்றார்கள். உழவனுக்கு உழவன் கணக்கு பார்த்தால் உலக கூட மிஞ்சாது என்கின்ற பழமொழி போல கடன் தொகையிலிருந்து கடன் மீள முடியவில்லை. அரசாங்கமே கொள்முதல் செய்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20 ஏக்கர் நிலத்தை தயார் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பார்வையிலே இந்த உற்பத்தி செய்கின்ற மக்காச்சோளம், பருத்தி போன்றவைகள் எல்லாம் அங்கு வந்து இறக்கி செக்ரட்டேரியட்ல இருந்து தனித்துறையை உருவாக்கி கடைசியாக வாங்கக்கூடிய அதனை பயன்படுத்தக்கூடிய கோழிப்பண்ணைக்காரர்கள், கப்பல் ஏற்றுமதியாளர்கள், இவர்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு செக்ரட்டேரியட்ல உட்கார்ந்து அந்த இடத்திலே விலை கேட்டு விவசாயிகளுடைய வெப்சைட்ல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து அங்கங்கே விளைபொருட்களை இறக்கி விலை கேட்டு நல்ல விலைக்கு விற்று கொடுப்பதற்குரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கவில்லை. இதனால் மிகப்பெரிய இழப்பு தமிழக விவசாயிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இது போன்ற ஒரு காலங்களிலே அது போன்று நடக்குமா, விவசாயிகளுடைய இயக்கத்தை தீர்க்கப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக விவசாயிகளிடத்திலே இருக்கிறது. வெங்காயத்தை எடுத்துக்கொண்டால் உற்பத்தி இல்லாத மாவட்டங்களிலே அவராக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலே கொண்டு ரேஷன் கடையிலே கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமா மனித பொருளோடு சேர்த்து அரசு கொஞ்சம் மானியம் கொடுத்து தேவையில்லாத விவசாயிகளிடத்திலே தலையிலே கட்டக்கூடிய இடுபொருள் போன்றவைகள் எல்லாம் அதெல்லாம் நிறுத்தி தேவையான அளவிலே வெங்காயத்துக்கு மானியம் கொடுத்து ரேஷன் கடையில் விற்பதற்கு நுகர்வோரிடம் பாதி, அரசு பாதி மானியமாக வழங்கினால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு லாபமாக இருக்கும், நுகர்வோர்களுக்கும் பயனாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த நேரத்திலே நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் திமுக அரசு விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பட்ஜெட் என்று அறிவிப்பு தானே தவிர விவசாயிகளுக்கு எந்த விதமான இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றவே இல்லை. சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை. தமிழகத்திலே அவர்கள் குடும்ப ஆட்சி மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் இந்த நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக நடப்பு ஆட்சி திமுக அரசுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் தமிழக மக்கள் என்பதை இந்த மாவட்டத்திலே தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற தேர்தலிலே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் காலத்திலே, அவர் கொரோனா காலத்திலும் சரி, தீபாவளி காலத்திலும் சரி, நல்ல ஒரு மக்களை பாதுகாக்க நல்லதொரு முனைப்போடு திட்டங்களை நிர்வாகத்திறனோடு செயல்படுத்தினார். வருகின்ற தேர்தலிலே கூட்டுறவு கடை தள்ளுபடி செய்ய வேண்டும், உரமானியம் வழங்க வேண்டும், நகைக்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்து நகையை அதிக அளவிலே நகை விலை ஏறி போச்சு, குடும்பத்திலே உள்ள நல்ல காரியங்கள் நடைபெறுவது சிரமமாக இருக்கிறது. இது போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை. எனவே வரும் காலங்களிலே 2026 சட்டமன்ற தேர்தலிலே மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் ஐயா அவர்கள் நிச்சயமாக அந்த விவசாயிகளுடைய விளைபொருட்கள் கட்டுப்படியாகின்ற விலை கிடைக்க
உரிய நடவடிக்கை எடுக்க அரசை கொள்முதல் செய்வதற்கும், உரமானியம் கொடுப்பதற்கும், நகைக்கடன் தள்ளுபடி செய்வதற்கும், கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்வதற்கும், மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே பெறப்பட்ட விவசாயிகள் பெறப்பட்ட கடனை தள்ளுபடி செய்வதற்கும் மத்திய அரசோடு இணைந்து இன்னைக்கு நல்லுறவோடு இருக்கின்ற மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வெகு விரைவிலே பொறுப்பேற்க விவசாயிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் என்பதை தெரிவித்து, இந்த நேரத்திலே தமிழக விவசாயிகள் கட்சி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து வெற்றிக்கு பாடுபடும் 234 தொகுதிகளிலும் தமிழக விவசாயிகள் கட்சி 100க்கும் மேற்பட்ட தொகுதி வாரியாக விவசாயிகளை பச்சைத்துண்டோடு களமிறக்கி எடப்பாடியார் ஐயா அவர்கள் தலைமையிலே வெகு விரைவிலே ஆட்சி பொறுப்பேற்பதற்கு களப்பணியாற்றி வெற்றிக்கு பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திலே எந்த மூலையை கொடுத்தாலும் உழவர்கள் சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு தமிழக விவசாயிகள் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுப்பதற்கு கொடுக்க வேண்டும். அந்த கனிவான ஒரு எண்ணத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் தமிழக விவசாய கட்சி என்பதை தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து களப்பணியாற்றி வெற்றிக்கு பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து விவசாயிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் வெகு விரைவிலே நடைபெற்ற திமுக அரசு தமிழக மக்களை கைவிட்டு விட்டார்கள். பெண்களுக்கு என்றெல்லாம் இறுதி காலத்திலே தேர்தல் வரப்போகுது என்கின்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு கோடை நிதி என்றெல்லாம் ஒரு பெயரை சூட்டி அவர்களை எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர, தொடர்ந்து 5 ஆண்டு காலமா என்ன செய்தார்கள்? விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை தீட்டப்படவில்லை. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. இது விரைவில் ஆட்சி மாற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எதிர்கட்சி தலைவர் அண்ணன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழக மக்களை பாதுகாப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.